ஹலோ guys, I'm இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் டீம் ஆர்கியாலஜிஸ்ட் டீம் மொரோக்கோ பீச்சில் 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய காலடி தடங்களை 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கறது மூலம் மொரோக்கோ பீச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் 1,00,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் டீம் ஆர்கியாலஜிஸ்ட் டீம் மொரோக்கோ பீச்சில் 2022 கடலோரத்தில் உள்ள கற்பாறைகளின் தோற்றம் மற்றும் இயக்கவியலை பற்றி சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய காலடி தடங்களை, அதாவது 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை மொரோக்கோ பீச்சில் கடற்பாறைகளின் தோற்றம் மற்றும் இயக்கவியல் அதை பற்றி சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் டீம் ஆர்கியாலஜிஸ்ட் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ், இந்த 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய காலடி தடங்களை அவங்க ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கறது மூலம் இந்த 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய காலடி தடங்கள், இந்த 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் 1,00,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ்ல குழந்தைகளுடைய காலடி தடங்கள் மற்றும் பெரியவர்கள் காலடி தடங்களும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 80க்கும் மேற்பட்ட மனிதர்கள் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மொரோக்கோ பீச்சில் கடல்ல உணவு சேகரிக்க வந்தார்கள். என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கிளியரா தெரியல அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் டீம் ஆர்கியாலஜிஸ்ட் டீம் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் மேபி இதையும் தாண்டி பழமையான மனிதர்களுடைய காலடி தடங்களை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா மொரோக்கோவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 80க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய காலடி தடங்கள் இதுவே பழமையானதாக இருக்கலாம். இதன் மூலம் மொரோக்கோவில் முதல்ல மனிதர்கள் எங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொரோக்கோ பீச்சை சொல்லலாம் அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் டீம் ஆர்கியாலஜிஸ்ட் டீம் அவர்கள் சொல்றாங்க. ஃபைனல் கவர்மெண்ட்